வஞ்சிக்காதே, பழிவாங்காதே, பழிவாங்காதே, எதிர்க்கட்சிகளை பழிவாங்காதே. மோடி அரசே, ஒன்றிய அரசு, மோடி அரசே, ஒன்றிய அரசு, வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும். பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம், அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தேன். அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. வர 27ஆம் தேதி நிதி ஆயோக்கோட கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்ஜெட்டு வெளியான நேரத்திலேயே அவர் அறிவிச்சிருந்தார். காரணம், மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒன்றிய அரசு நடந்துக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. மு.க. ஸ்டாலினை தொடர்ந்து 7 மாநில முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே சொல்லக்கூடிய காரணம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாரபட்சமாக நடந்துக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதன் காரணமாக தான் நிதி ஆயோக் கூட்டத்தை அவங்க புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிட்டுருக்காங்க. அண்ணாமலையும் சரி, எல் முருகனும் சரி சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறத்துக்கு இந்த கூட்டத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர்கள் பங்கேற்கிறது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடக்கக்கூடிய அதே 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் அவங்க திட்டமிட்டிருக்காங்க. பாஜகவுடைய எதிர்ப்பை திமுக ரொம்பவே தீவிரப்படுத்துதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த எதிர்ப்புனால அடுத்தடுத்து தொடர்ந்து நெருக்கடிக்கு ஆளாகுதா பாஜக அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசுகிறக்க விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராஜகோபால், அதே போல் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம், இன்னும் சற்று நேரத்தில் விமர்சகர் ரமேஷ் சேதுராமனும், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேராசிரியர் ராஜலட்சுமி இணை இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜென்ராம் சார்ட்ட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ராம் சார், இப்போ இந்த அண்ணாமலை குறிப்பிட்டது போல், அதே போல் எல் முருகனும் சேர்ந்து குறிப்பிட்டது போல், இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க. முதல்வர் எடுத்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன்களை முற்றிலுமாக புறக்கணித்து ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய அரசால் கொடுக்க முடியும் என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வினையாக போகாமல் இருப்பது அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுல தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கிறதுல எந்த விதமான பிழையும் இருப்பதாக நான் நினைக்கல. அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும், அங்கே போகலைன்னா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்வதெல்லாம் ஏற்புடைய கருத்து இல்லை. தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன என்பது குறித்த கடித போக்குவரத்தோ மற்ற விஷயங்களோ எல்லாமே நிதி ஆயோகோட தொடர்பில் தான் இருக்குது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் போய் அதை பேசணும்னு நினச்சது மட்டும்தான் எதிர்ப்பாக நிறுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிம்ப அரசியலில் ஒரு நெருக்கடிக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு உள்ளாவதிலிருந்து மீண்டு வருவதற்காக முயற்சி செய்கிறாங்க. மற்ற மாநில முதலமைச்சர்கள் 8 மாநில முதலமைச்சர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. 7 பேர் வரலைன்னாலும் பரவாயில்ல, இந்த 8 பேருக்குள்ள ஒரு செங்கல் உருகிற மாதிரி இங்கேருந்து 1-2 பேரை உருகி வரவழைச்சிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்திலையும் அங்கே வருவது ரொம்ப அவசியம், இல்லை என்றால் இங்கே பலன் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ரொம்ப குழந்தைத்தனமான வாதங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய ஒன்றியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்
நீங்கள் பேசும்போது குறிப்பிட்ட மாதிரி, முதலமைச்சர் குறிப்பிட்ட மாதிரி, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அந்த மாநிலங்கள் அனைத்தும் நடத்தப்படுகின்றன. மாநிலங்கள் சமமாக நடத்தப்படவில்லை. 2 மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களுக்கு பலன்கள் எதுவும் கிடைக்கும்படி சிறப்பான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பட்ஜெட் இருந்ததுன்னா மாநிலங்களுக்குள்ள மிகப்பெரிய ஏமாற்றமும் சோர்வும் வருவது தவிர்க்க இயலாதது. தாக்குண்டால் புழு கூட தரைவிட்டு துள்ளும், அந்த மாதிரி தான். எந்த விதமான கன்சிடரேஷனும் இல்லாமல் ஒரு மாநிலத்தை முற்றிலுமாக புறக்கணித்தீர்கள் என்றால் குறைந்தபட்சம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அந்த கூட்டத்திற்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ள அந்த கூட்டமும் இருக்கிறதுனால அந்த ஒரு வடிவத்தை கையில் எடுக்க அவங்களால முடியுது. இல்ல, இதுல ஆரம்பிச்சு வச்சது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அந்த நிதிநிலை அறிக்கை வந்த உடனே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது அப்படிங்கிறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அவரை தொடர்ந்து தான் இப்போ 7 மாநில முதல்வர்கள் இதே அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இல்ல, ஆரம்பிச்சு வச்சதுன்னா நீங்க பட்ஜெட்டுக்கு பிறகு பங்கேற்பதில்லைன்னு அறிவிச்சதை நீங்க ஆரம்பிச்சு அதான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றீங்க. அவர் நான் பங்கேற்கிறேன்னு செய்தியாளர்கள்ட்ட சொன்னார்ல. முதல்ல நான் பங்கேற்கிறதா இருந்தேன், ஆனா இந்த காரணங்களால ஒன்றிய அரசு இப்படி நடந்துக்குது, இந்த காரணங்களால அதை நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்றதுக்கு நான் பங்கேற்கல அப்படின்னு சொல்லி தான் அறிவிச்சார் அன்னைக்கு. ஆமா, அதாவது அதற்கும் முன்னால, பட்ஜெட்டுக்கும் முன்னால தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்ப்பு இந்த திசைகளில் இருக்குது. அந்த 3 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு உடனடியாக நிதியை விடுவிக்காம இருக்கு, அதை உடனே விடுவிக்கணும். கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல, அதை கொடுங்க. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு நிதி கொடுங்கிற மாதிரி கோரிக்கைகளை அவர் முன் வச்சார். இதில் ஏதாவது சில விஷயங்கள் நடக்கும், வெள்ள நிவாரணத்துக்காக கேட்ட அந்த 37,000 கோடியிலையும் ஏதாவது கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கைகளை முதல்ல வெளிப்படுத்தி ஒரு கடிதம் எழுதியிருந்தார்ல. அதுக்கெல்லாம் பிறகு எதுவுமே நடக்கலைங்கிறதுக்கு அப்புறம் தானே இந்த ஸ்டெப்பே வருது. அதனால இதுவே எதிர்வினை தான், தொடங்கி வைத்ததாக இல்லை, எதிர்வினை தான். இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர்கள் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமானது. அனைவரும் இணைந்து தொண்டாற்ற வேண்டும், நாட்டு நலனில் அக்கறை காட்ட வேண்டும் அப்படின்னு பிரதமர் சொன்னாரு. ஆனா அதற்கு பொருள் இப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. அது அவங்க செய்யறதெல்லாம் செய்வாங்க, சமத்துவம் இன்றி மாநிலங்களை நடத்துவார்கள், அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் எதிர்வினை மட்டும் இருக்கவே கூடாதுங்கிற மீனிங்ல தான் நாங்கள் செய்வதை அனைத்தையும் ஆதரியுங்கள்ங்கிற பெயர்ல தான் இணைந்து பணியாற்றுவோம்னு பிரதமர் சொன்னாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நிற்குது. அது போக இந்த மாதிரி மாநிலங்களை சமமாக நீங்கள் நடத்தவில்லைங்கிறத சொன்னாலே அதை பிரிவினையாக சித்தரிக்கக்கூடிய ஒரு முயற்சிக்குள்ளேயும் போறாங்க. நெருக்கடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசுக்கு அரசினுடைய ஆயுளுக்கு நெருக்கடின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்லபடியான நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அரசு அப்படின்னு ஒரு பிம்பம் அவசியம் தானே. அந்த பிம்பத்துக்கு நெருக்கடி வந்திருக்கிறது, அந்த பிம்பம் சிதைகிறது. இது போன்ற சார்பான 2 மாநிலங்களுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதன் மூலமாக அந்த பிம்பம் சரிகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த விஷயத்துல சொல்ல முடியுது. சரி, நான் ராஜகோபால் ஐஏஎஸ் அவரோட பார்வையும் கேட்டு வந்துடுறேன். திமுகவுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம், முதலமைச்சர் ஆற்றிருக்கக்கூடிய எதிர்வினை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறது அப்படிங்கிறது நாம் அக்கறையாக பார்க்கலாம், தமிழ்நாட்டு மேலே இருக்கக்கூடிய அக்கறையாக பார்க்கலாமா, இல்லை இது ஒரு அரசியல் அப்படி எடுத்துக்கலாமா? முதலமைச்சர் என்ற முறையில் நிச்சயமாக தமிழ்நாடு நல்ல முறையில் வளரணும், தமிழ்நாடுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் கிடைக்கணும் அப்படின்றதில் கவனம் நிச்சயமாக முதலமைச்சருக்கு இருக்கும். அதில் 2 கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எந்த ஒரு காரணத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கு, அந்த முடிவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றியும் நாம் அந்த நடைமுறையை நாம் கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். இப்போ என்ன நீங்கள் அட்வைஸ் எப்படி கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அந்த சமயத்தில் இருந்து இதுக்கு அட்வைஸ் எப்படி கொடுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா என்னுடைய அணுகுமுறை சற்று வித்தியாசமாக இருந்திருக்கும். ஏன்னா நிதி ஆயோக்ன்றது ஒரு பெரிய அமைப்புன்னு கிடையாது. நிதி ஆயோக்ன்றது ஒரு மீட்டிங் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். பார்லிமெண்ட் அதோட ஒரு பெரிய அமைப்பு. பார்லிமெண்ட்லேயே இன்றைக்கி கூட
சில மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க, ரொம்ப விகரஸாக தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்லிமெண்ட்டில் நடைபெறக்கூடிய ஒரு நடவடிக்கை, அந்த நடவடிக்கைக்கு பார்லிமெண்ட்டில் நீங்கள் எதிர்ப்பை தெரிவிச்சிட்டீங்க. அதற்கு பிறகு நிதி ஆயோக்கில் வந்து நம்ம நிதி ஆயோக்ன்றது வந்து ஒரு அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நிதி ஆதாரங்களை பற்றி விவாதிப்பதற்கு, புதிய திட்டங்கள், புதிய முதலீடுகள் இவற்றை பற்றி விவாதிப்பதற்கு, புதிய அணுகுமுறைகள், இப்போ இதில் நீங்கள் சயின்டிஃபிக்காக என்னென்ன ஒரு இனோவேஷன்ஸ் கொண்டு வர முடியும் நாட்டில் இப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறது. அதில் வந்து நம்ம புறக்கணிப்பதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பெரிய பலனும் கிடையாது. இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு சாமானிய மக்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்துக்கிறதுனால என்ன லாபம், அது கலந்துக்காமல் விடுறதுனால என்ன நஷ்டம் வரப்போகுது? இல்லை, கலந்துக்காமல் இருக்கிறதுனால என்ன நஷ்டன்றதை நான் சொல்ல முடியும். கலந்துக்கிறதுனால லாபம்ன்றது ரொம்ப கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். கலந்துக்கிறதுனால லாபம்ன்றது அதிகமாக கிடையாது. ஆனால் கலந்துக்காமல் இருக்கிறதுனால நஷ்டம் அதிகமாக ஏற்படும். நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல முறையில் வளரணும், தமிழ்நாட்டுடைய நலன் பாதுகாக்கப்படணுன்ற நோக்கத்தோடு தான் நான் பேசுகிறேனே தவிர எந்த ஒரு கட்சிக்காக நான் பேசலை. தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் நலன் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட மீட்டிங்கை புறக்கணிக்காமல் இருக்கிறது நல்லது. இது வந்து ஒரு ஜென்ரல் சைக்கலாஜிக்கல் அப்ரோச். ஏன்னா நான் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங், ஜென்ராம் சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார், போகிறதுனால மட்டும் எல்லாமே கொடுத்துருவாங்களா, வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டார்ல. இல்லை, போகிறதுனால மட்டும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா எவ்வளோ முறைகள் இருக்குது. ஒன்று, நீங்கள் போகாமல் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பலாம், அது ஒரு முறையில் எதிர்ப்பு. அதோட கொஞ்சம் இன்னும் சிவியராக நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் வெளிநடப்பு கூட செய்யலாம். அதாவது அங்கே ஒரு 7-8 முதலமைச்சர்கள் வந்து வெளிநடப்பு செய்ய விரும்பினா அவங்க எல்லாருமே ஒரே சமயத்தில் வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா அது டெல்லி லெவல்ஸில் ஒரு பெரிய அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. புறக்கணிப்பதுன்றது எப்படி ஆகுதுன்னா, நம்மளுடைய ஒரு நாட்டினுடைய ஒரு அமைப்பை நீங்கள் புறக்கணிப்பது வந்து, இப்போ மகாத்மா காந்தி டயத்தில் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நம்ம இருந்தது. ஆனால் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் எப்போ இருந்ததுன்னா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இருந்தது. அப்போ ஜனநாயகன்றதே கிடையாது. இப்போ ஜனநாயகம் இருக்குது. நீங்கள் மீட்டிங்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம், அவர் ஜென்ராம் தெரிவித்த மாதிரி கடிதம் எழுதலாம், மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் கூக்குரல் நீங்கள் வந்து அஜிடேஷன்ஸ் கூட பண்ண போகிறீங்க. இப்போது அந்த மாதிரி பல வழிகள் இருக்குது. அப்படி அடுத்தது எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன்ஸில் வந்து மக்கள் வந்து அவங்களுடைய நோக்கத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களும் சமமாக நடத்தப்படலை அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. அந்த எதிர்ப்பை காட்டுறதுக்கு தானே இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க, அப்படி தானே எடுத்துக்கணும். அது அப்படி நீங்கள் எடுத்துனீங்கன்னா, அதாவது 2 விதமாக எடுத்துக்கணும். ஒன்று வந்து ஜெனரலாகவே ஒரு சமீப காலமாக மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைக்கலன்னு சொல்கிறது ஒரு அணுகுமுறை. ரெண்டாவது, பட்ஜெட்டை நீங்கள் காரணம் காமிச்சு உடனடியாக நிதி ஆயோக் மீட்டிங்கை பாய்காட் பண்ணும் பொழுது 2 மாநிலங்களை பற்றியும் அதில் விவாதம் வருகிறது. அதாவது பீகார் மாநிலம் மற்றும் உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ் மாநிலம். இந்த 2 மாநிலங்களுக்கும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல சுமூகமான மாநிலங்கள். அதாவது மக்களிடையே பார்த்தீங்கன்னாக்கா உறவுகள் எப்போவுமே சுமூகமாக இருந்திருக்கு இந்த 2 மாநிலங்களோடு. இந்த 2 மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஆதாரங்கள் கொடுக்குற ஒரு சமயத்தில் எங்களுக்கு கிடைக்கல, ஆகவே நான் வந்து புறக்கணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த மாநிலங்களுக்கு இடையே உள்ள உறவுகளும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் நமக்கு வந்து கிருஷ்ணா வாட்டர் கிடைக்கிது. அதனால் நாளைக்கு ஒரு ரிலீஸ் ஆஃப் வாட்டர் வேணும்னாக்கா நீங்கள் ஆந்திர முதல்வரை தான் அணுக வேண்டியிருக்கும். கர்நாடகா முதல்வரை அணுகி நமக்கு காவிரி தண்ணீர் கிடைக்கல, அது வேற விஷயம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் அவங்களுக்கு நீங்க தூக்கி இவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்கல, ஏன் எங்களுக்கு கொடுக்கல, இதை தானே அவங்க கேட்கறாங்க. அதுதான் பிரச்சனை. குடுமி அவங்க கையில இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க அங்க கொடுத்துட்டீங்க, ஓகே ரைட், நீங்க கொடுங்க. ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு அதை செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிறது தானே உங்களோட கேள்வியா இருக்கு. அதுதான் நம்ம நீதி ஆயோக்ல போய் ரைஸ் பண்ணணும். எஸ், அதுதான் என்னுடைய பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நிதி ஆயோக்லயோ பார்லிமெண்ட்லயோ எந்த ஒரு அமைப்புலையோ ரைஸ் பண்ணணுமே தவிர எங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும். எங்கள் மாநிலத்திற்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்க, எங்கள் ஜனத்தொகை இப்படி இருக்குது, எங்களுடைய வளர்ச்சி தேவைகள் இப்படி இருக்கின்றன, எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு போயிருக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட கருத்து. சரி, அவர் போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, ஒரு பிரதிநிதி அவர் அனுப்பி இருக்கலாம், அல்லது ஒரு ரிட்டன் ஒரு புக்லெட் அனுப்பிச்சிடலாம். தன்னுடைய கருத்துக்கள் என்னன்றதை தெரிவிக்கும் வகையில் இதுதான் என்னுடைய கருத்துக்கள் எழுத்து வடிவத்திலேயாவது ஒன்று அனுப்பிச்சிடலாம். மொத்தமாக பாய்காட் பண்ணக்கூடாது. ஆண்டாள் மேடம், நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து அவருடைய எதிர்ப்பு காட்டுறது அப்படிங்கிறது ஓகே, அது வந்து அங்கே போய் காட்டிருக்கலாம், ஸ்பாட்டுக்கு அங்கே போய் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் அவருடைய எதிர்ப்பை முதலமைச்சர் காட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முன்வைக்கிறாரு. இல்லை, அவரோட பார்வையிலேருந்து நாங்கள் மாறுபடுறோம். காரணம்,
எதிர்ப்பை காட்டுவதற்கு நாங்கள் டிராவல் பண்ணி டெல்லி போய் தான் பாடணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதி இருக்கக்கூடிய காலத்தில் அவரே சொல்கிறாரு, ஒரு லெட்டர் மூலமாக கொடுத்துருக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக கொடுத்துருக்கலாம், ஒரு புக்லெட் மூலமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது எங்களுடைய எதிர்ப்பை உடனடியாக நம்முடைய முதல்வர் தெரிவிக்கிறார். அவரை போலவே 7 மாநில முதல்வர்களும் நாங்கள் பாய்காட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் உண்மையிலேயே சரியான வாதமாக இருக்க முடியும், சரியான செயல்பாடு. சகோதரர் திரும்ப இன்னொன்று சொன்னார், ஜனநாயகம் இப்போதுள்ளது ஜனநாயக முறைப்படி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆங்கிலேயர்கள் ஆண்ட ஆட்சியே சிறப்பானதாக இருந்தது என்று சொல்கின்ற அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சியே இப்போது செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி கூட்டணி அரசு. அப்படிங்கும்போது இப்ப ஜனநாயகம் இருக்குன்னு சகோதரர் நம்பிக்கிட்டு இருக்கார் பாருங்க, அதுக்கே நம்ம ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லணும். அடுத்தது ஆந்திரா பீகார் முதல்வர்களோடு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற, அப்படி இல்லை. ஏன்னா நம்முடைய முதல்வர் எல்லாரோடும் அன்போடு பாசத்தோடு பண்போடு பரிவோடு அந்த நாகரிகத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர், நடமாடி கொண்டிருப்பவர், பேசுபவர், எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதனால நாம் கேட்பது, இந்த 2 மாநிலங்களுக்கு நீங்கள் சிறப்பு திட்டங்கள் மூலமாக நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான். அதைத்தான் நாம் கேள்வி கேட்கிறோமே தவிர அந்த பாரபட்சமான மனோநிலை, பிரதமரோட பாரபட்சமான மனோநிலையைத்தான் நாம் கேள்வி கேட்கிறோமே தவிர இந்த 2 மாநிலங்களுக்கு கொடுத்ததை தவறுன்னு சொல்லலை. ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன், என்னன்னா நாற்காலி வாங்குவோம்லப்பா, ஒரு நாற்காலி எவ்வளோ இருக்கும் சுமாரா? பிளாஸ்டிக்னா 200 ரூபாய் இருக்கும், ஸ்டீல்னா ஒரு 1000 ரூபாய் இருக்கும். ஆனால் பிரதமரோட நாற்காலியோட விலை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 62,100 கோடி. பிரதமரோட நாற்காலியோட விலை 62,100 கோடி. ஏன்னா பீகாருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கொடுத்தார்? 47,100 கோடி. ஆந்திர பிரதேசத்துக்கு 15,000 கோடி. ஸோ உலகத்திலேயே மிக அதிகமான விலை உயர்ந்த நாற்காலி எதுன்னா நம்முடைய பிரதமர் இப்போ உட்கார்ந்துருக்காருல்ல அந்த நாற்காலி தான். ஏன்னா இந்த 2 பேர் இல்லாம ஆட்சியே நடக்காது, எப்ப வேணாலும் அந்த நாற்காலி கவிழ்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது நமக்கு வாய்த்த அடிமைகளை எப்படி இன்னமும் தக்க வைத்துக் கொள்வது என்பதைத்தான் பிரதமர் செஞ்சிருக்கார். நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகச்சிறப்பானவர்கள் தமிழ் வசனம் ஒன்று உண்டு சினிமாவில், அதே மாதிரி இவர்களை இன்னமும் அடிமைகளாக்கி இருக்கிறார். அப்படித்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். சிறப்பு திட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு நிதி கொடுப்பதில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முற்ற முழுக்க 0 கொடுத்திருக்கிறார். ஆனால் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். இந்த பாரபட்சம் தான் இந்தியாவில் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் கேட்ட இன்னொரு கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லணும். அதாவது அவங்க குறிப்பிடுறாங்க, நான் பட்ஜெட்ல எல்லா மாநிலத்தோட பேரையுமா சொன்னேன், ஒரு மாநிலத்தோட பேரை விட்டுட்டேன்னு சொல்றீங்க, எல்லா மாநிலத்தோட பேரையுமா சொன்னேன், ஏன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் பட்ஜெட் போடும்போது எல்லா மாநிலத்தோட பேரையும் அதில் சொல்லிருக்காங்களா அப்படிலாம் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களே. இந்த அம்மா 2014 இருந்து பிஜேபி ஆட்சி பட்ஜெட் தாக்கல் செய்து, இத்தனை வருஷமா தாக்கல் செய்த பட்ஜெட்ல ஆந்திராவும் பீகாரும் இவ்வளவு முறை சொல்லப்பட்டதா? வேற எந்த மாநிலத்தை இவங்க சொன்னாங்க? மிஞ்சி போனா அயோத்தியை சொல்லியிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தையும் அயோத்தியும் சொல்லியிருக்காங்க. அதுல என்னன்னா பிரதமருக்கு அந்தந்த நேரத்து காதல்னு ஒண்ணு இருக்கு. அந்தந்த நேரத்து காதல் யார் மீது இருக்கோ, எந்த மாநிலத்தின் மீது இருக்கோ, எந்த தொகுதியின் மீது இருக்கோ அதற்கு அள்ளி கொடுப்பார். இது ஊரா வீட்டு நெய்யே பொண்டாட்டி கையே. என்னன்னா நாமெல்லாம் இப்ப காதல் பீகார் மேலயும் ஆந்திர பிரதேசத்தின் மேலயும் இருக்கு. அதனால அது ஏன்னா டக்குன்னு காமிச்சார்ல, ஜெய் ஸ்ரீராம் சொன்ன பிரதமர் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சாச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஜெய் ஸ்ரீராம் வேண்டாம், ஜெய் ஜெகநாத்னு சொல்லிட்டாருல்ல, அதே மாதிரி இப்போ அயோத்தி வேண்டாம், உடனே எங்களுக்கு வேண்டியது பீகாரும் ஆந்திர பிரதேசமும் அப்படின்னு உடனடியாக மனசை மாற்றிக்கொள்கின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் நீங்க மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு சொன்னீங்க, இட்ஸ் a sexist word against women. இப்ப மாத்தி சொல்லுங்க, மாற்றான் தந்தை மனப்பான்மை நம்முடைய மோடிக்கு இருக்கிறது. மோடி மனப்பான்மை தான் மாற்றான் தந்தை மனப்பான்மை. மேடம் ஒன்று மாற்றி சொல்லிருக்காங்க ராஜலட்சுமி, மாற்றான் தந்தை மனப்பான்மையோடு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தமிழ்நாட்டு மேலே பிரதமருக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தானே ஒரு பிரதமர், நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பிரதமர். ஒரு தந்தையோ தாயோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தாயோ தந்தையோ. ஆனால் நலிந்த குழந்தைக்கு சிறப்பாக கொஞ்சம் டானிக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். முந்தையும் இப்படிதான் சொன்னாங்க, அயோத்திக்கு கொடுக்கும்போது மீதி மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது நலிந்த நாங்க ₹1 29 பைசாவை நமக்கு தேர்தலுக்கு முன்னாடி இததான் நம்ம பேசலாமா கூடாதா? நலிந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா பரவாயில்லை, ஒரு பிள்ளையை பட்டினி போட்டுட்டு ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கிறது சரி. அவங்க பேசட்டும், சரி அவங்க பேசட்டும். இல்ல நம்ம பதில் சொல்லுவோம், அவங்களோட பதில கேட்டுட்டு பதில் சொல்லலாம். ரைட் ராஜலட்சுமி. அதாவது நிதி ஆயோக் பிளானிங் கமிஷனோட மீட்சி இது மறுஅமைப்பு தான் நிதி ஆயோக் மாற்றி அமைச்சது.
இது 9 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர்லாம் போகாமல் பாய்காட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ சில சீஃப் மினிஸ்டர் பாய்காட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் கமிஷன் மீட்டிங்கில் இருந்து பேசுகிறதுக்கு நிறைய அவங்க வந்து பேசுகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. பேப்பரை கொடுத்துட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதுவே வந்து அப்பொழுது திமிரு அகங்காரம் என்று குறிப்பிடப்பட்டது. அதனால் இது வந்து எதில் கொண்டு கொடுக்குதுன்னு தெரியல. இந்த இந்தியா கூட்டமைப்பானது ஒரு ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக இருக்கும், நல்ல பலமோட நிறைய எதிர்க்கட்சி வந்திருக்காங்க எல்லாரும் அவங்க கூட்டமைப்பில். ஸோ ஒரு ஆக்கப்பூர்வமாக விவாதத்தையும் ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகணும் தான். இப்போ பீகாரையும் இதுவும் பிரச்சனைனா, பீகார் எவ்வளோ வளர்ச்சி இல்லாத மாவட்டம்னு நம்ம மந்திரிகள் எல்லாம் அங்கே கொண்டு ஒரு சுற்றுப்பயணம் கூட்டி கொண்டு போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா ஒன்றுமேனா ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு மாநிலமாக இருக்கிறது. அடுத்தது வந்து எல்லாமே தான் வளரணும், நம்ம நாடு மொத்தமாக வளரணும். நம்ம நிதி ஆயோக் ரிப்போர்ட்டை பத்தி மாவட்டம் பீகார் வந்து பின்தங்கிய மாநிலம், பீகாருக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, யாரும் அதை உங்களுக்கு எதுவுமே கேட்கல. இங்கேயும் கொடுங்கன்னு தான் கேட்குறோம், இங்கே ஏன் கொடுக்கலன்னு தான் கேட்குறோம். ஏன் கொடுக்கலைங்க இருக்கு சொல்கிறேன் கேளுங்க. நிதி ஆயோக்கு வந்து ரிப்போர்ட் வந்தப்போ நம்ம ரொம்ப டிஸ்கஷன்லாம் பண்ணோம், மாறு தட்டிக்கிட்டோம். 3வது இடத்துல இருக்குது, எல்லாத்துலையும் 90க்கு மேலே பாயிண்ட் எடுத்துருக்கு, 9 காரணிகள் நம்ம தான் முதல்ல அப்படின்னு எல்லாம் வாங்கி எல்லாம் வந்துருச்சு இல்லை. அப்போ அடுத்த மாநிலங்களும் வளரணும் இல்லையா? இன்னும் அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டையும் நாட்டையும் மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு என்ன திட்டங்கள் வகுத்துருக்குறோங்கிறது ஆக்கப்பூர்வமாக இவங்க கொண்டு போய் ரெப்ரசன்ட் பண்ணி இவங்க வாங்கிட்டு வரணும். அதுதான் வந்து இவர் தான் சீஃப் மினிஸ்டருக்கு தான் டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக பேசக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் இருக்கார், எங்கேனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாண்டிங் கவுன்சில் மீட்டிங்லாம் பேசிட்டு வர்றாரு. அவரை அனுப்ப வேண்டியது தானே, இதையாக தான் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாய்காட் பண்ணுறது எதை ஞாபகப்படுத்து தெரியுமா? ஜெயலலிதா அம்மையார் வந்து சீஃப் மினிஸ்டர் கலைஞர் இருக்கும் பொழுது பட்ஜெட்டை தூக்கி தூக்கி கிழிச்சு போட்டாங்களே, அந்த மாதிரி ஒரு இதாக தான் ஆக்ஷனாக தான் இது இருக்குது. அதனால் இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டருங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு உள்ள வேலைகள் வந்து இருக்குது. அதனால் இந்த பிரைம் மினிஸ்டர் கொடுக்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கூட்டாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம். எல்லா யூனியனும் சேர்ந்தது தானே ஒன்றிய அரசு. எல்லா யூனியன் சீஃப் மினிஸ்டரும் போனால் தானே அங்கே நிதி மீட்டிங்கில் ஒழுங்காக நடத்த முடியும். இவங்கெல்லாம் போய் சப்போர்ட் கூட, அது போய் இவங்க என்ன ஏதாவது கொடுத்துட்டு வர போகிறாங்களா? கிடையாது. இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, எங்களுக்கு இது வேணும், இது அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அத மாதிரி காவிரி மேலாண்மை எதிர்ப்பு அப்புறம் எப்படி காட்டுறது அதானே கேக்குறாங்க திமுக. எங்க எதிர்ப்பை வேற எப்படி காட்டுறது? அதாவது இருங்க இதை சொல்லிக்கிறேன். காவேரி மேலாண்மை ஆணையம்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் பாய்காட் பண்ணிட்டு உட்காந்துருவாங்களே எங்களுக்கு தண்ணி அனுப்பலைன்னு. தண்ணி வந்தாலும் வரலைனாலும் அது போய் கேட்க தான் செய்யணும், நம்மளுடைய மெஷர்ஸை எடுத்து தான் செய்யணும். அதே மாதிரி என்ன திட்டங்கள் வேணும், என்ன திட்டங்கள் நாங்கள் செயல்படுத்துகிறோம், அதுக்கு வந்து இந்த நிதி பற்றாக்குறை இருக்கிறது, இந்த பட்ஜெட்டில் இந்த ஒதுக்கீடு பத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு வழி, ஒரு இடம். அதை நம்ம வந்து செய்ய தவறுறது நம்மளோட சேர்ந்து ஒருத்த கூட்டத்தோடு சேர்த்து கும்பலாக 7 ஸ்டேட்டும் போகலை. ஸோ 7 ஸ்டேட்டு போகலன்னா இவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக அனுப்புகிறாங்களா? இல்லை அப்படியே பாய்காட்டுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து நம்ம வீட்டு திருமணமா, உங்கள் வீட்டு திருமணத்துக்கு நான் வேறு இப்போ அம்பானி திருமணம் நடத்துகிறாரு, எல்லோரும் போனாங்க, கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க, போனாங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் இது உங்கள் வீட்டு திருமணம் எங்கள் வீட்டு திருமணம் இல்லை, சோஷியல் ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஒரு எக்கனாமிக்ஸு, நாட்டோட பொருளாதாரத்தை சார்ந்தது, பொருளாதார திட்டங்களை வகுக்கப்படுற இடம், இப்போ டிஸ்கஸ் பண்ணுற இடம். இத்தனை சீஃப் மினிஸ்டரும் மொத்தமாக உட்கார வச்சு என்னைக்கு டிஸ்கஸ் பண்ண முடியும்? எத்தனை விஷயத்தில் இப்போ நிதி ஆயோக்கில் தான் பண்ண முடியும், நிதி ஆயோக்கு தான் அவங்கள வரவழைக்க முடியும். பர்சனலாக மீட் பண்ணுறது வேறு, பர்சனலாக எல்லோரும் போய் நம்ம விளையாட்டு துறை அமைச்சர் போய் பார்த்துட்டு வராரு, எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, அவங்க வந்தால் பார்க்குறாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது கிடையாது. இன்றைக்கி வந்து அரசாங்கம் இன்றைக்கி வந்து அவருடைய டியூட்டியை தவறுறாங்க அப்படின்னு தான் நான் ஒரு பொருளாதார சொல்ல விரும்புகிறேன். ரமேஷோட பார்வை ரமேஷ் சேதரமன், உங்கள் பார்வை என்னதுல? இல்லைங்க, பீகாருக்கோ இல்லைன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷுக்கோ இவங்க வந்து ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னாங்க. இவங்க முன்னாடி பேசியவங்களுக்கு இது மாதிரி போன்றவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இது என்னன்னாக்கா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸ்பெஷல் இது இருக்கும். ஆனால் நிச்சயமா கூட்டணியில் இருப்பதனால அந்த மாநிலத்துக்கான உரிமையை வந்து அவங்க வந்து தெளிவா பெறாங்க. இப்ப யூபிஏ காலகட்டத்துல கேட்டப்பெல்லாம் ஒரு வாட்டியும் தமிழ்நாட்டுல இருந்து சொன்னாங்க இல்லையா, நாங்க எங்க உரிமையை பெற்று விட்டோம்னு. ஆனா அதுலயும் பழைய நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அது என்ன பெற்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம விவாதிக்க முடியும். ஆனா நான் என்ன கேட்கிறேன், திட்டங்கள் வகுக்கப்படும் போது பொதுவான திட்டங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், விவசாயிகள் நலன் சார்ந்த விஷயங்கள்னு பேசுறாங்க. இதுல வந்து தமிழகம் தவிர இல்லைன்னா INDA கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இப்படிதான் சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்ல.
அவங்க சொல்றது ரொம்ப தெளிவா சொல்லப்படும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான ஒரு திட்டங்களாகத்தான் வகுக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் இருக்கு. கிராம் சடக் பிரதம மந்திரி கிராம் சடக் யோஜனாங்கிற அந்த இது ஸ்கீம்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டோட இதுல சைட்ல போய் நான் இது பாக்குறேன், எல்லா இடத்தையும் சர்ச் பண்றேன். 2017 அப்புறம் டேட்டாவே இல்ல. ஏன் நடக்காம இருந்திருக்கா? phase 1, phase 2, phase 3 அதோட டேட்டா வந்து கவர்மெண்டோட தமிழ்நாடோட சைட்ல மேக்சிமம் இருக்கிறது 2017 வரைக்கும் தான் இருக்கு. இவங்க இந்த டேட்டா கூட ஈவன் வெஸ்ட் பெங்காலே எடுத்துக்கங்களேன், அதோட டேட்டா கூட ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்டோட சைட்ல கூட தெளிவா இருக்கு. அவங்களும் ஐஎன்டிஏ கூட்டணியில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒருவேளை இந்த நம்ம தமிழக அரசோடைய இதெல்லாம் தான் ஒருவேளை இருட்டடி பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். தமிழ்நாடு டேட்டா மட்டும் லோட் ஆக மாட்டேன். காரணம் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி இப்ப வந்து பாருங்க, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் எல்பிஜின்னு சொல்றோம், இல்லைன்னா வந்து சோலார். இப்போ சோலார் வந்து திட்டம் வந்து சொல்றாங்க இலவச மின்சாரம் கொடுப்போம். அது வந்து நீங்க வந்து மேல ரூஃப் டாப் சோலார் பத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து பெண்கள் மேம்பாடு சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து உடனே இவங்க எல்லாம் மாறு தட்டி கொண்டார்கள். பாத்தீங்களா, சமூக நீதி பத்தி வந்து நிதியமைச்சர் பேசியிருக்காங்க, அது எங்களுடைய மாடல். அப்போ தமிழகத்தை ஒட்டிதான் நீங்க இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டியது தானே. நீங்கதான் ஒரு பக்கம் சொல்றீங்க, இவங்க பேசுறதுக்கு காரணமே நாங்க அப்பையில இருந்து பேசுறோம் சமூக நீதின்னு, இன்னைக்கு வந்து இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அப்படி எடுத்துட்டு போக வேண்டியது தானே. இதையெல்லாம் இல்லாம குறையை மட்டுமே சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் இவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது அது சரியானதல்ல. மக்கள் ஏற்க மாட்டார்கள். சரி சரி, அவங்க தான் குறை சொல்லிட்டே இருக்காங்க, விடுங்க. ரமேஷ், இவங்க அதான் முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடந்துக்குச்சு ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நீங்க சொல்லுங்களேன், அப்படி நடக்கலையா? இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா கண்ணிலையுமே வெண்ணெய் மட்டும் தான் வச்சாங்களையா, சுண்ணாம்பு வைக்கலையா யாரு கண்ணிலையும்? ஒரு நிமிஷம் நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, நீங்க ஆரம்பம் தொட்டே எப்பல இருந்து பட்ஜெட் போட ஆரம்பிச்சாங்களோ எப்பவுமே எல்லா அரசுகளுமே மாற்றாந்தாய் மனப்பான்மைன்றது ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துல நீங்க ஒரு சில விஷயங்களை அலோகேட் பண்ணும்போது இன்னொரு மாநிலங்கள்ல அடுத்த வருஷ பட்ஜெட்ல ஒரு முக்கியத்துவம் பெறுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம அப்படி பார்ப்பது கிடையாது. அதே மாதிரி அதுக்காக தீட்டப்படும் அத்தனை திட்டங்களுமே எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும்தான், மற்ற மாநிலங்களுக்கு கிடையாது. கடந்த இதுல வந்து இந்த டிஃபென்ஸ் காரிடார் போன்ற விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தான் சொன்னாங்க. இப்ப கூட லேட்டஸ்டா சொல்லிருக்காங்க R&D ஹப் அப்படின்னு, அதே தான் தமிழ்நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நீங்க அதை எந்த அளவுக்கு லிவரேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் பண்ணதோட ரிசல்ட் என்ன? கடந்த முறை இன்வெஸ்டர் மீட் பண்ணீங்க, அதோட அவுட்கம் என்ன? இந்த மாதிரியாக பல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே போகலாம். நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒண்ணுமே செய்யப்படல அப்படின்னு நீங்க சொல்லும் போது இந்த கடந்த 10 ஆண்டுகள் ஏப்ரல், அதாவது இதே வருஷம் ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த தமிழ்நாட்டு பாசம் இப்ப எங்க போச்சு அப்படிங்கறத எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. அதுதான் கேக்குறேன். தமிழ்நாட்டு மேல பாஜகவுக்கு பாசம் இருந்தது, மோடிக்கு பாசம் இருந்தது. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி மேல பாசம் எங்க போச்சுன்னு அவங்களும் கேக்குறாங்க, அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களும். காரணம் என்னன்னாக்க, நீங்கள் இப்போ இங்கே நம்ம கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்துக்கோம், பல முதலமைச்சர்களும் சரி, அதுவும் குறிப்பா வந்து மந்திரிகளும் சரி, ஈவன் ஒரு சில முதலமைச்சர்களுமே சொல்றாங்க, ஏன் நீங்களை எங்களை தேர்ந்தெடுத்திருந்தா நாங்க முறையா செஞ்சிருப்போம்ன்ற மாதிரி எல்லாம் வந்து அந்த பொது விவாதங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பேசினாங்க. அதெல்லாம் ஒரு சலசலப்புக்கு ஆளானதுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் போது எல்லா திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. பொது திட்டங்கள் எல்லாமே நிச்சயமாக அதுக்காக வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு அப்படின்லாம் அவங்க போடவே. அவங்க தமிழ்நாடு மென்ஷன் பண்ணலன்னா கூட நான் திரும்ப சொன்னது போலதான், விவசாயிகள் நலத்திட்டம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க அது அத்தனை பேருக்குமான திட்டம் தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அதுல பயன் தர போறாங்கிறது தான் பாயிண்ட். அதே நேரத்துல நீங்க ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ், ஸ்பெஷல் இது வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னாக்கா, முதல்ல என்ன சொல்றீங்க, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அதனால அவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பேசுறாங்க. அதே நேரத்துல ஐஎன்டிஏ கூட்டணியில வந்ததுன்னா நீங்க பாஜக, அவங்க இப்போ பாஜக ஆண்ட மாநிலங்கள் யூபிஏ காலகட்டத்துல அவங்க சொன்னது இதேதான் சொன்னாங்க. நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்க எங்க மாநிலத்தை, எங்க மாநிலத்துக்கான நலத்திட்டங்களை எல்லாத்தையும் தடுக்கிறீங்க. ஏன் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் பிரதமர் நரேந்திர மோடி இருந்தப்போ அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளும் அதுதான். அதை தொடர்ந்துதானே வைக்கப்பட்டது. சரி, வர திரும்ப பேசலாம், தொடர்ந்து பேசலாம், வந்துடுறேன். இதை பாக்குறேன். ரைட், ஜென்ராம் சார், முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் இல்லை, எல்லா மாநில முதலமைச்சர்களுமே அங்கே போய் தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கணும்.
அதுதான் சரியான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பட்ஜெட்டில். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பீகாருக்கும் அதே போல் ஆந்திராவுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற பார்வையை சில முன் வச்சாங்க. எப்படி நீங்கள் இதை எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? இல்லை, அந்த பிளானிங் கமிஷனுக்கும் நித்தி ஆயோக்குக்கும் இடையில உண்டான வேறுபாட்டை புரிந்து கொண்டு நம்ம பேசணும். இது பிளானிங் கமிஷனுக்கான சப்ஸ்டியூட்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. கொள்கையை செயல்படுத்துவதற்கான அதிகாரம் பிளானிங் கமிஷனுக்கு இருந்தது. நித்தி ஆயோக் வெறும் அட்வைசரி பாடி, ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பு, அவ்வளவுதான். அங்கே எல்லாரும் வரணும், அங்கே போனால் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு சொல்றதே எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ராஜகோபால் சாரே அதானே சொல்றாரு. இல்லை அப்படி சொல்லலை, நான் அப்படி சொல்லலை. நான் சொன்னது ரொம்ப கிளியரா சொன்னேன். போறதுனால உனக்கு ஒன்றும் ரொம்ப கிடைக்காது, போகலைன்னா இழப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வேற, போகலன்னா இழப்பு இருக்குன்றாரே சார். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வேற. ஓகே, சொல்லிட்டு அவரு அது அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனோம்னா அதுக்கு எண்டே கிடையாது. நீங்க மாசம் ஒரு தடவை, இப்போ மாசம் ஒரு தடவை நிதியமைச்சரை பார்க்கணும், மாசம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை பிரதமரை பார்க்கணும், இல்லைன்னா உங்க மாநிலத்துக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு ஒரு நடைமுறையை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு எண்டே கிடையாது. அங்க பிரதமர் தலைமையில கூட்டம் நடக்குது, போறேன்னு தானே சொன்னாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க போறேன்னு தானே சொன்னாரு. அந்த முடிவை மாற்ற வேண்டிய நிலை எதனால வந்தது? ஒரு நிகழ்வுக்கு பிறகுதானே அதை மாத்துகிறாரு. அதனால அவர் புறக்கணிக்கணுங்கிறதோ பங்கேற்பது இல்லைங்கிறதோ அவருடைய முடிவு அல்ல. புறக்கணிக்கிறது அவருடைய முடிவு அல்ல. பீகாரையும் ஆந்திராவையும் கவனிக்கணும், கரெக்டு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்தை கவனிக்கிறாங்க, ரைட்டு. 10 ஆண்டு காலமாக இதே பீகாரில் இதே முதலமைச்சர் தான் இருந்தார், இந்தியாவின் பிரதமராக இதே பிரதமர் தான் இருந்தார். 10 ஆண்டுகளாக பீகார் மேலே இல்லாத அக்கறை, 10 ஆண்டுகளாக பீகார் மேலே இல்லாத அன்பு இப்போ வருவதற்கு காரணம் காதல். அதையும் சேர்த்துக்கலாம், அன்பு, காதல் எல்லாம் சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வருவதற்கு காரணம் என்ன? அதுவும் ஸ்பெசிபிக்கா அந்த 2 மாநிலங்கள் பிஜேபி மேல லவ் வந்திருக்கு சார். பீகாருக்கு மோடி மேல லவ் வந்திருக்கு சார், பீகாருக்கு பாஜக ஆட்சி மேல லவ் வந்திருக்கு சார். அப்படிதானே சார் பார்க்கணும். அதேதான். அது போக இல்ல, நான் அதுக்கு பதில் சொல்லல, ஆடிபிளா இல்ல நீங்க சொல்றது, எனக்கு தெளிவாக கேட்கல. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் புதிதாக வந்திருக்கக்கூடிய விஷயமே என்னன்னா, அவங்க கேட்டதை விட இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப குறைவாகத்தான் கொடுத்துருக்குறாங்கிறது அடுத்த கட்டம். அவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது இது எங்களுக்கு போதாதுன்னு சொல்ல முடியாமல் அவங்க திக்கி போய் நிற்கிறாங்க. அது தனி கதை. அந்த பிரச்சனைகளும் இருக்குது அதில். அது போக இந்த உதவி செய்கிறோம்ல, சிறப்பு திட்டங்களுக்காக உதவி செய்கிறது எல்லாமே எந்த மாதிரி உதவிகளாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் மற்ற பொதுவான ஸ்கீமில் வரக்கூடிய எல்லாமே எல்லா மாநிலங்களுக்கும் தானே வருது அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது எல்லா மாநிலங்களுடைய பெயர்களும் பட்ஜெட்டுக்குள்ளே வரணுமா, காங்கிரஸ் சமர்ப்பித்த பட்ஜெட்லாம் எல்லா மாநிலங்களுடைய பெயரும் இருந்ததா அப்படின்னு கேட்கிறதோ பொருளற்றதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ் இவ்வளவு தூரம் பெண்டிங்காக இருந்ததுன்னா தான் எதிர்பார்ப்பு வரும். ஒரு ப்ரப்போசல் கொடுத்துட்டு இந்த இப்போ இல்லை அடுத்த வருஷம் நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்கன்னு அடிப்படையான நம்பிக்கைகள் இருந்ததுன்னா இந்த எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் வராது. ஆனால் 37,000 கோடி வெள்ள நிவாரணத்துக்காக கேட்டதில் பணம் வரவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம். அதுக்கு பிறகு இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் 3 ஆண்டுகளாக நிதி ஒதுக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. நீங்கள் செயல்படவே விடாமல் ஒரு அரசை முடக்குகின்ற விதத்தில் அவங்கள கழுத்தில் நெரிச்சிங்கன்னா, பொருளாதாரத்தை ரிலீஸ் பண்ணாமல், நிதியை ரிலீஸ் பண்ணாமல் அவர்களை கழுத்தை நெரித்தீர்கள் என்றால் அந்த அரசு எப்படி செயல்பட முடியும்? அப்படி செயல்பட முடியாமல் மக்களிடம் கெட்ட பெயர் வாங்கட்டும் என்ற நோக்கத்தில் இது செய்யப்படுகிறதா? அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் செய்யப்படுகிறதாங்கிறது அடுத்தாப்புல அந்த கேள்வி வரும். ஆக இந்த மாதிரி பிம்பங்களை உருவாக்குவதற்கு, அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, கூட்டாட்சி முறையில் இருக்கக்கூடிய விதிகளை அல்லது நடைமுறைகளை நீங்கள் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து தான் இது ஆன்டி ஃபெடரலிசம்,
அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் எதிர்க்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. இல்லை, எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்துக்கு வெளியில எதிர்க்கட்சிகளோட போராட்டம் ஒரு பக்கம், திமுகவுடைய போராட்ட அறிவிப்பு இன்னொரு பக்கம். இது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்குங்கிறது ஒண்ணு, இல்லை இது பாஜகவுக்கு இன்னும் கூடுதல் நெருக்கடி ஏதாவது கொடுக்குமா? கூடுதல் நெருக்கடி அப்படிங்கிறது வந்து இந்த நல்ல நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறோம்னு அவங்க சொல்றக்கூடிய பிரச்சாரத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பட்ஜெட்லேயே வந்து எந்த மாநிலத்தையும் நீங்கள் சமமாக நடத்தவில்லை, 2-3 மாநிலங்களுக்கு தான் சமமாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவுக்கு 76,000 கோடி கொடுத்துருக்கோம், அவங்க பேரும் தான் பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு நிதியமைச்சர் சொல்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு 50,000 ரூபாய் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் பெயர் இல்லைன்னா யாரும் வந்து பெயர் இல்லையேன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்கீங்க, யார் ஆட்சியில் இருக்கக்கூடியது கூட்டணி ஆட்சி. பீகாருக்கு கொடுத்துருக்குறீங்க கூட்டணி ஆட்சி, ஆந்திராவில் கொடுத்துருக்குறீங்க கூட்டணி ஆட்சி. அது மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி தவிர இவர்கள் எல்லாருடைய வாக்குகளும் ஒன்றிய அரசின் நிலைத்த தன்மைக்கும் வேற தேவைப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த 3 மாநிலங்களோடு நிற்குதே, என்ன காரணம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அது போக இதை சொல்றதுனால 2 ஸ்டேட்டுகளுக்கு இடையில உண்டான உறவு வந்து பாதிக்கப்படும்னு நான் நினைக்கல. ராஜகோபால் சார் சொல்லியிருந்தார், அதை மக்களுக்கு இடையிலான உறவுலேயும் எந்த விதமான சிக்கலும் வராது, முதலமைச்சர்களுக்கு இடையிலான உறவுகள்லேயும் எந்த சிக்கலும் வராது. எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் பேஸ்டு ஃபெடரல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் அரசுகள் செயல்படுகின்றன. அதனால் சில விஷயங்களை எடுத்து சொல்வதனால அந்த உறவு கெட்டு போகாது. இந்த ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவர்களை, அந்த கூட்டணியை ஒரு 25 சீட்டுக்கு வெற்றி பெற செய்திருந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும்னு சொல்வது தான் அறியாமையின் விளைவாக, அல்லது ஜாலியாக சொல்கிற மாதிரி ஒரு பாய்சனஸ் கருத்தை விதைக்கும் விதமாக வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் படி அப்படி பேச முடியுமா? டபுள் என்ஜின் இல்லைன்னா உங்களுக்கு கிடையாது. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசை மாநிலத்தில் தேர்வு செய்யவில்லை என்றால், அல்லது இதே அரசை ஒன்றிய அரசாக தேர்வு செய்யவில்லை என்றால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்வது எதுவுமே கூட்டாட்சியோட தொடர்புடைய வாதங்களாக இல்லை. ஆனால் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு வெளியில், ஜனநாயக அமைப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில நடைமுறைகள், அதாவது தவறான நடைமுறைகளை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான முயற்சியாக, கிட்டத்தட்ட அது ஒரு லீகல் நடைமுறை மாதிரி ஒரு தோற்றத்தையும் நம்பிக்கையையும் மக்கள் மத்தியில் விதைக்கும் விதமாக தவறான விஷயங்களை பரப்பும் வேலையை கட்சிகள் செய்கிறாங்க, சில கட்சிகள் செய்கிறாங்க, அல்லது சில கட்சிகளின் சில தலைவர்கள் செய்கிறாங்க. அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஊடகங்களில் பேசும்போது அது லெஜிட்டிமைஸ் ஆகிற ஆபத்தும் அதுக்குள்ளே இருக்குது. சரி சரி சரி, நம்ம ராஜலட்சுமிகிட்ட கேட்போம். ஜென்ராம் சார் அழகாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். தமிழ்நாடுங்கிற பேரை நீங்கள் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அந்த பேரை வந்து குறிப்பிடாமல் விட்டுருந்தா இப்போ யாருமே அதை கேட்க போகிறதில்ல. ஏன்னா பேர் சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு வந்து வாதத்தை முன்வைக்கிறாரு. ரெண்டாவது வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு பாஜகவுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது அதிகரிக்குதா, எப்படி பார்க்குறீங்க இதை? பாஜக என்னங்க நெருக்கடி, 3வது முறையாக மோடி ஆட்சி அமைச்சிருக்காரு, எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஈவன் டிஎம்கே கூட கேட்ட சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிற்காலத்தில் என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் தான் பார்க்கணும். அதுக்குள்ள நான் அந்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, எல்லாரும் தான் போராட்டம் அறிவிக்காங்க, அப்புறம் சேர்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கு. நான் அதை விட்டுறேன், அந்த டாபிக் போகல. நான் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா, அது 3வது 5 ஆண்டு திட்டத்தில் ரீஜனல் பேலன்ஸ் டெவலப்மெண்ட்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. எல்லா பிராந்தியங்களும் வளரணும்னு. அதுக்கு ரீஜனல் பிளானிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த 0 இண்டஸ்ட்ரி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் தனியாக இண்டஸ்ட்ரி அலாட் பண்ணாங்க. அதில் பெனிஃபிட் ஆனதும் நம்ம தமிழ்நாடு தான். கடன்னு எல்லா மாவட்டங்களையும் பிரித்து, எந்த ஒரு மாவட்டத்தில் இண்டஸ்ட்ரி இருந்ததுன்னா இன்னொரு மாவட்டம் இண்டஸ்ட்ரி இல்லாத மாவட்டங்களாக பிரிச்சுட்டு அதை அப்ளை பண்ணாங்களா, அதுக்கு தனியாக இண்டஸ்ட்ரி கிடச்சிது. ஸோ அதனால் அவங்க கொண்டு வந்தால் மட்டும் அது நல்ல திட்டம். இப்போ வந்து எங்கே பேலன்ஸ் பண்ணணுமோ அங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாநிலம் வந்து தலைநகரே இல்லை, அதை சோனியா காந்தி தான் இம்பேக்ட் பண்ணி அதை 2ஆக பிரித்தாங்க.
அதுவும் அவங்க செஞ்ச தவறு தான். இந்த ஆந்திர பிரதேசத்தை நான் ஒன்றா இருக்கும்போது அழகாக இருந்தது, 2ஆக பிரித்து இவனுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கும் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தெலுங்கானாவது பரவாயில்ல, ஆந்திரா சுத்தமாக ஒரு தலைநகர் இல்லை, பைசாக்கள் இருக்கவான்னு. முன்னே இருந்த சீஃப் மினிஸ்டர் அவங்க காங்கிரஸ் தொடர்ந்து இருந்தவர் என்ன பண்ணார், அவருக்கு தான் பங்களா கட்டியிருக்காரு தவிர ஒரு செக்ரட்டேரியட்டும் கட்டலை, இதுவும் கட்டலை. ஆகையினால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் போது அவர் சந்திரபாபு நாயுடு எப்போவுமே டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பர்சன் தான். முன்னே அங்கே வந்து பண்ணியிருக்காரு. ஹைதராபாத் சிட்டி ஐடி சிட்டியாக மாற்றினதே அவர் தான். எல்லோரும் வந்து பார்த்துட்டு போனாங்க, முதல் மாடல் அவர். அதனால் இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் வந்து கேட்டிருக்காரு, அதுக்காக கொடுத்துருக்காங்க, இல்லாததுக்கு தானே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு, நமக்கு ஒரு செக்ரட்டேரியட் வச்சிருந்தாங்களே, ஏதாவது ஒன்று செஞ்சாங்களா? இருங்க ஏங்க, இப்போ இவ்வளவு திட்டங்கள் மொத்த திட்டங்கள்லாம் இருக்குல்ல, இங்க மெட்ரோக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். மெட்ரோக்கு என்ன ஒதுக்கிருக்காங்க அத தானங்க கேட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா. அதாவது மெட்ரோவுக்கு எது சரி ராஜலட்சுமி இவங்க எல்லாம் விட்டுருங்க, யாருமே உங்களை எந்த கேள்வி கேட்கல. ஒண்ணே ஒன்று கேட்கறேன், இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்லா திட்டங்களிலும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த ஆக்சுவலி விமன் சென்ட்ரிக் பிளானிங் ஒன்று போட்டிருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல ஆந்திராவை டெவலப் பண்ண அங்க கேட்டாங்க, இவ்வளவு கொடுத்துருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு ஆந்திரா வந்து வளரணும் சொல்றீங்க. வளரட்டும், ஆந்திரா வளரட்டும், யாரும் ஆந்திரா வளர வேண்டாம்னு இருக்கிறவங்க சொல்ல, தமிழ்நாடும் வளரணும்னு தான் கேட்கறாங்க. தமிழ்நாடு நல்லா வளர்ந்து தான் இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தேவையான பணங்கள் அங்கங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 16% டாக்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு போகுது. அது மாதிரி தமிழ்நாடு நல்ல கலெக்ஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வரும். 11% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ ஆகையினால இந்த டேக்ஸ் டிவிஷன் இருக்குது, அப்புறம் டைரக்ட் டேக்ஸ் இருக்குது நமக்கு, அதற்கப்புறம் வருமானம் இருக்கிறது. இந்த ஆக்சுவலாக இன்னைக்கு பெண்களுக்காக நான் சொல்லி முடிச்சேன். அப்புறம் நாங்கள் பேசும்போது மட்டும் குறுக்கிட்டீங்கன்னா நான் பேசவே வேண்டியது, அவங்க நீங்களே வேற ஆளாக வச்சு முடிச்சுக்கீங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு தேவையானதான் கிடைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அந்த நீங்க பீகார் ஆந்திர பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது இல்லை. இப்போ ஒரிசா கூட இருக்கு, பெங்கால் கூட இருக்கு. ஒரிசா கூட அவங்க கூட கேட்டாங்க எங்களை செப்பரேட் தனி அந்தஸ்து கொடுக்கணும்னு, அதெல்லாம் கொடுக்க முடியல. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதாவது இருக்கிற காசில் தானே. அதாவது ஒரு நாடுகளோட என்னெல்லாம் பண்ணணும், பட்ஜெட் என்பது வரவு செலவு திட்டம். அந்த என்ன வரவு வருதோ அந்த வரைக்கும் செலவு, என்னென்ன முக்கியமான செலவுகளோ அவெல்லாம் செலவழிக்கப்பட்டிருந்தது. நாட்டோட வளர்ச்சியை 7% நம்ம வச்சிருக்கணும். தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, அதான் உங்களோட பார்வை. தமிழ்நாட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு, கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டுக்கு தேவையானது கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட் மேடம் பொருளாதார பேராசிரியர் நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு புரிதல் இன்மையோட பேச முடியுமா? அதுவும் தமிழ்நாடு தன்னுடைய மாநிலம் அந்த ஒரு உணர்வு கூட இல்லாத அளவுக்கு இப்படி முட்டு கொடுக்குறாங்களேன்னு வருத்தமா இருக்கு. பாஜக வந்திருக்காங்க, அது கரெக்ட். பட் தமிழ்நாடுன்ற அந்த ஒட்டுமொத்த உணர்வாது இருக்கணும்ல. நம்முடைய தமிழ் மண் ஒரு சொல்லல, பீகாரில் வெள்ளம் அப்படின்னு முந்தையெல்லாம் ஃபிலிம்ஸ் டிவிஷன்ல ஒரு அந்த டாக்குமெண்ட்ரி வரும். அப்போ இந்த 10 வருஷமா பீகாரில் வெள்ளம் அப்படிங்கிற போது கூட சிறப்பு நிதி எதுவுமே கொடுக்கல நம்முடைய பிரதமர். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றி மிக பெருமையாக பேசினார். இதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் போய் பிரதமரை பார்த்து, நான் உங்களை சந்திக்கணும், நேரம் கொடுங்க, என்னுடைய வருத்தங்களை எல்லாம் சொல்லணும்னு கேட்டப்போ நேரமே ஒதுக்காமல் ஒதுக்கி வைத்தவர் தான் நம்முடைய பிரதமர் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி வரிப்பகிர்வு தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சிறப்பு வரிப்பகிர்வின் மூலமாக, சிறப்பு திட்டத்தின் மூலமாக பீகாருக்கு 1,25,444 கோடி ஒதுக்கி இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு 0. இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதே மாதிரி இப்போ இந்த நிதி ஆயோகோட அந்த அஜெண்டா என்ன தெரியுமா? அது விக்ஷித் பாரத் 2047. இப்போ எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன், இப்போ எனக்கு ஒரு வாய் சோறு கொடுங்கன்னு சொல்றேன், ஆனா 2047 வரைக்கும் நீ உட்கார்ந்துரு, நாங்க அதை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இது எப்படி சாத்தியமே இல்லை. 2047 விக்ஷித் பாரத்துக்கு 2024 திட்டம் போடுறதா? என்ன இது முட்டாள்தனத்தின் உச்சகட்டமால இருக்கு நம்முடைய பிரதமர் செய்யறது. அது மாதிரி நிதி ஆயோக் கேக்குறாங்களா, ஏதோ ஒன்னு கேக்குறாங்க, குறிக்கிறாங்க, சொல்லிவிடுங்க. அது லாங் டர்ம் பிளானிங்னு ஒன்னு உண்டுங்க, சில திட்டங்களுக்கு. சரி, அப்ப 2047க்கு பதிலா 3047 பிளான் பண்ணுங்க. போட்டாதான் அது 47ல வந்து இல்ல 3047 பிளான் பண்ணுங்க. பண்றதே பண்ணுங்க, லாங்கஸ்ட் டர்மா பிளான் பண்ணுங்க. மட்டும் இல்ல, எனக்கு 2027க்கு வேணும், 2024க்கு பணம் வேணும், நிதி வேணும்னு கேக்குறோம். 2047 3047ன்னு போனா இது என்ன முட்டாள்தனமான பொருளாதார அறிக்கையா இருக்கு, முட்டாள்தனமான பொருளாதார மேலாண்மையா இருக்கு. இதைத்தானே எல்லா மாநில முதல்வர்களும் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நிதி ஆயோக் அந்த கூட்டத்துக்கு போகலைன்னா எல்லாம் இடிஞ்சு எல்லாம் ஒண்ணு விழாது. ஏன்னா அது வெறும் ஆலோசனை மன்றம் மட்டும்தான்.
அதுக்கு நிதி கொடுக்கிற உரிமை எல்லாம் எதுவுமே கிடையாது. நிதி கொடுக்கிற உரிமை அமைச்சகத்துக்கு தான் இருக்கு. அது கூட சமீபத்தில் நம்ம நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சரே சொன்னாங்க, என் கையில் எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது, நிதி ஆயோக்கு தான் உண்டு அப்படின்னு. நிதி ஆயோக்கு உரிமையே கிடையாதுங்கிறது அந்த மாக்கம் நம்ம எடுத்து சொல்லணும். அடுத்தது இந்த சிறப்பு நிதி பகிர்வின் மூலமாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்ல. பொருளாதார வளர்ச்சியில் நம்ம தமிழ்நாட்டோட பங்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே நம்ம ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம் இந்த 2024 வரைக்கும், ஒரு வருஷத்துக்குள்ள. ஆனால் பீகார் கொடுத்தது வெறும் 3000 சொச்சம் தான். அந்த இருந்தா கொடுப்பாங்க. அவங்க பாலம் கட்டினா கூட நிற்க மாட்டேங்க. அந்த ஊரோட இது கான்செப்டை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருக்க ஊர், சாதாரண திட்டங்களை கூட நிறைவேற்ற முடியாது அந்த ஊரில் போய். அந்த மக்கள் அவ்வளோ ஸ்டபானாக இருப்பாங்க. எழுத்தறிவும் கிடையாது, சோஷியல் கான்செப்டும் கிடையாது. அது இவ்வளோ நாள் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி தான் இந்த பீகாரையும் இப்படி வச்சிருந்தது தெரியும். முன்னையே பீகார் மாநிலங்கள் 5 மாநிலங்கள் கொடுத்தாங்க, அதில் பீகாரும் ஒன்று. இன்னைக்கு அந்த பீகார்ல டெவலப் பண்ண வேண்டிய கடமை நம்ம அது வந்து நாட்டுல இருக்கா இல்லையா வெளியே இருக்கா? நாட்டுக்குள்ள ஒரு சோமாலியா டெவலப் பண்ண முடியாது. புது காதல் இந்தியாக்குள்ள ஒரே ஒரு செகண்ட் தான். இப்போ இடிஞ்சு விழுந்த 10 பாலமும் காங்கிரஸ் ஆட்சியில கட்டினதானா? மகாராஷ்டிரால அந்த டோல் பாதை விழுந்த பாலம் யாரோட ஆட்சியில கட்டதுன்னு கேக்குறாரு, சொல்லுங்க. மகாராஷ்டிரால கடல் மீது கட்டப்பட்ட அந்த பாலம் உள்ள விஷயங்களும் ஒண்ணு மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல எதையும் ரோடே கிடையாதுங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க, இப்பதான் வந்து ஒரு ரோட்லாம் உண்டாக்கிட்டு இருக்காங்க. என்ன கல்வி அறிவு இருக்கா? அது கிடையாது. எல்லாம் டெல்லியில வந்து படிச்சு இப்போ கொஞ்சம் பீகார்லேருந்து IAS ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சரி, அது மாதிரி நடக்குது. சில பேர் சில முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம மறந்துடவும் கூடாது. அதாவது நான் குறுக்கிட விரும்பல, நீங்க முடிக்கணும்னா முடிச்சிடுங்க. நான் சொல்லிடுறேன். மேடம் வந்து சிஎம் டியூட்டி தவறுகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதை நான் நிச்சயமா வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா பிரதமரே தன்னுடைய கடமையிலிருந்து தவறுகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இந்த எதிர்ப்பை பதிவு செய்வது என்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கடமை. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள்ங்கிறத புரிய வைக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டில் தான் 2 முறை பெருவெள்ளம் வந்தது, மழை வந்தது. அதுக்காக 37,000 கோடி கொடுங்கன்னு கேட்டப்போ வெறுமே 200 கோடியை கொடுத்துட்டு இவ்வளவுதான் உங்களுக்கு சொன்ன அந்த பிரதமர் கடமை தவறவில்லையா? அதே மாதிரி இங்க சென்னை மெட்ரோ ட்ரெயினுக்கான அந்த நிதி பகிர்வு கொடுக்கவே இல்லை. தமிழ்நாடும் ஒன்றியமும் சேர்ந்து தான் அதை திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. முதல்ல 50-50 ஒன்றியத்தில் எப்பவுமே, அப்புறம் அது 60-40 மாறும், அப்புறம் 70-30 மாறும், அப்புறம் 0-100 மாறிடும். இதைத்தானே அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் செய்துட்டு இருக்காங்க. இது கடமை தவறுவதாக இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் ஒரு பெரிய நாடகம் ஆடி ஒரு செங்கோலை இப்படி தூக்கிட்டு போய் அப்படியே நடந்து போய் ஓம் பிர்லா பின்னாடியே போய் நாடாளுமன்றத்துல அலங்கார பொருளா வச்சிருக்காங்கல்ல, அந்த செங்கோலுக்கான அடையாளமே அறம் தவறாமை. அதை முதல்ல அவருக்கு நினைவுபடுத்துங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா தப்பும் தவறுமா திருக்குறளை சொல்றது, பாரதியார சொல்றது, இல்ல செங்கோலை பத்தி பேசுறது, வேஷ்டி கட்டுறது மட்டுமே இல்ல, எல்லா மாநிலங்களும் திருக்குறளையும் இந்த பட்ஜெட்ல மறந்தாச்சு. சரி, ராஜகோபால் குறுக்கிட்டார். ராஜகோபால் இல்ல, அதாவது சில யதார்த்தமான கருத்துக்களை நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஆவேசம் இருக்கலாம், ஒரு ஆதங்கம் இருக்கலாம், நமக்கு அது மேலே ஒரு அதிருப்தி இருக்கலாம். ஆனால் இப்போ தெலுங்கானாவுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கிடைச்சிது, ஆந்திர பிரதேஷ்க்கு கிடைக்கல. ஏன்? ஃபைனான்ஸ் கமிஷனில் பல மாநிலங்களுக்கு எதிராக சில முடிவுகள் எடுக்கப்பட்டன போன ஃபைனான்ஸ் கமிஷனில். ஏன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு மத்திய அரசுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை நம்ம பின்பற்றுவதனால எந்த ஒரு பயனும் கிடைக்காது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதிகாரியாகட்டும், நம்ம அரசியல்வாதி ஆகட்டும், நான் எந்த ஒரு கட்சிக்கும் நான் சாதகமாக பேச விரும்பலை. நான் 2 பக்கத்தில், ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, ஒரு பக்கம் டிஎம்கே. ஆனால் நான் வந்து மோதல் போக்கை உருவாக்கிட்டு இருக்கிறது பாஜக தான். அதாவது மோதல் போக்கை கையாளுவதற்கு சில வழிகள் இருக்குது. மோதல் போக்கை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு சில வழிகள் இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது அது ஓரளவுக்கு சரியாக சமாளித்தார். அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதாவது நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது மத்திய அரசை ஹேண்டில் பண்ண அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் நேரடியாக மத்திய அரசோட கன்ஃபரண்ட் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. இது எப்படின்னா, ஒரு பாறை மேலே நீங்கள் தலையை மோதினீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் தலைக்கு தான் உங்களுக்கு சேதம் ஏற்படும். அப்போ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போயிட்டு தான் இருக்கணும். அப்படி கிடையாது. அது மாதிரி கிடையாது. நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம், உங்களுடைய அதனுடைய நீங்கள் அதிருப்தியை தெரிவிக்கலாம். நீங்கள் இப்போ அஜிடேஷன் இப்போ இங்கே நடத்துகிறோம் அப்படின்னா அதை யாரும் வந்து தவறு சொல்ல முடியாது. அது வந்து கரெக்டாக இருக்கலாம்,
ஜனநாயகத்தின்படி அதை உங்களுக்கு கோர்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னா நீங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி நீ இப்போ ஒரு மீட்டிங்க்கு போகலை அப்படின்னா ஒரு பிரதிநிதியை அனுப்பலாம், அது உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் நமக்கு இருக்கிற பாக்கி இவ்வளோ இருக்குது பணம், அதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லணும். இப்போ ஸ்ரீலங்கன் பிரச்சனை நமக்கு இருக்குது, நம்ம மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த பிரச்சனையை நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்தணும். நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்கே அதிகாரிகள் போய் அதை வலியுறுத்தணும். நம்ம வந்து சிஎம் அனுப்பணும், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனுப்பணுன்றது அவசியம் கிடையாது. இப்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பார்க்கணும். நிர்வாகத்தில் இருக்கிற பொழுது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எது இருக்குன்றதை பார்க்கணும். நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், நல்ல ஒரு சில்வர் லைனிங்னு சொல்கிறது வந்து நிதி அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கும் ஒரு காரணத்தால் நிதி அமைச்சருக்கு நிச்சயமாக அவங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு இடம் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அது எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், நிதி அமைச்சருக்கு நீங்கள் எப்படி நீங்கள் நடந்துக்கணும், எப்படி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கணுன்றதை பொறுத்து. இதயத்தில் இடம் இல்லைங்கிறது தானே காட்டிட்டாங்களே. இல்லை, அதை காட்டுறது ஒரு அது வந்து அவசியத்தின் அடிப்படையில் சிலது அரசியல் அவசியங்கள் இருக்கலாம். ஆனால் மனுஷன்னு ஒருத்தர் பிறந்தாக்க நிச்சயமாக அவங்க மண்ணின் மேலே அவங்களுக்கு பாசம் இருக்கும், மக்களின் மீது அவங்க பிறந்து வளர்ந்த அந்த மாநிலத்தின் மீது மக்கள் மீது பாசம் இருக்கும். இப்போ கமலா ஹாரிஸுக்கு கூட இருக்கும். நீங்கள் போய் நாளைக்கு உங்களுக்கு தமிழ்நாடு பாசம் இருக்கும், நிச்சயமாக மன்னர்குடி பாசம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அது மாதிரி அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றது நம்மளுடைய சாமர்த்தியம். சரி, அது நம்ம ஒருத்தரை வந்து நேரடியாக நீங்கள் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் நேரடியாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க முடியாது. சரி நேரம் குறைவாக. ரமேஷ் சேதுராமன், பாஜகவுக்கு இப்போ திமுக அதை கொடுக்கக்கூடிய இந்த தொடர் நெருக்கடிகளை எப்படி பார்க்குறீங்க சுருக்கமா? இல்ல இப்போ இதுல அம்மையார் ராஜலட்சுமி அவர்கள் அவங்க வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுல வந்து ஈவன் நம்ம ஆண்டர்பிரைசேஷன் மேடம் ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்னாங்க. பீகார் விட நம்ம வந்து ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் 8 மடங்குன்னு சொன்னாங்க. ஆனா ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் மட்டும் 8 மடங்கு இல்லைங்க, அதுல பாதி நமக்கு வருதுங்கிறத ஏன் அக்னாலஜ்மெண்ட் பண்ண மாட்டேன்றோங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. காரணம் என்னன்னாக்க, இப்ப நீங்க ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய சுயசார்புங்கிறது அதிகமா இருக்குங்கிறது தான் பாயிண்ட். அதே மாதிரி ஆந்திராவை விட ஆந்திராவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு 2.5 மடங்கு ஜிஎஸ்டி அதிகமா வருது அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க, அப்ப அவங்களுக்கான வளர்ச்சி பணிகளுக்கு அப்ப கொடுத்த தவறு இல்லையா? இப்ப கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஒரு 10 பட்ஜெட்ல அட்லீஸ்ட் 6 பட்ஜெட் நார்த் ஈஸ்ட் ஒதுக்கப்படுது. காரணம் என்ன? இந்த யூபிஏ ஆட்சி காலத்துல வந்து இவங்க செய்த முக்கியமான ஒரு தவறு என்னன்னாக்க, பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க டெவலப் பண்ணாம விட்டது வந்து மிகப்பெரிய தவறு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு விட்டுட்டது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க பார்டர் ஸ்டேட்ஸை டெவலப் பண்ண பாக்குறாங்க. அம்மையார் சொன்னாங்க, தமிழ்நாடுன்ற ஒரு இது இல்லாம வந்து தமிழர்கள் நம்ம எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழர்கள் என்பதில் ஒரு சிறு ஐயமும் பெருமை வந்து நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம தமிழர்கள்ங்கிற எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம பெருமையோட இருக்கணும்னு பாக்குறோம், அதே அளவுக்கு நம்ம இந்தியர்களையும் ஞாபகம் வைத்துக் கொண்டு நம்ம மற்ற மாநிலங்களும் வளராத மாநிலங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவ வேண்டும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான. ரைட்டு ஜென்ராம் சார், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கிறது ஒன்று. நிர்மலாவுக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலுமே கூட அந்த இதயத்தில் எங்காவது ஒரு ஓரமாவது அந்த தமிழ்நாட்டு பாசம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை ராஜகோபால் முன் வச்சாரு. எனக்கான அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கர்நாடகாவிலேருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க மாநிலங்களவைக்கு, ஆனால் கர்நாடகாவுக்கும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொன்னது நினைவுக்கு வருது. அவங்க எத்தனை மாநிலத்துக்கு ஈரத்தோடு இருக்க முடியும், மனதில் ஈரத்தோடு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஆந்திரா புகுந்த வீடுன்னா ஆந்திராவையும் நேசிக்க வேண்டியது இருக்குது, எல்லா 3 மாநிலங்களையும் அவங்க கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அது போக அரசமைப்பு விதிகளின்படி அரசு செயல்படுகிறதா இல்லை தனி மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் செயல்படுகிறதா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி எனக்கு புரியல. தனி மனிதர்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், தனி மனிதர்களுடைய விருப்பங்கள் சார்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற பார்வை வந்து சரியா அரசியல் களத்தில் சரியானது தானா? நாம் மனிதர்கள் அந்த மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம், நாம் அப்படி இருக்கோங்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து நாம் மேம்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு நம்ம செயல்படணுங்கிற லெவலுக்கு நாம் உயர்ந்து போகணுமா, நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமா, இல்லை இதுதான் மனித இயல்பு அதனால் எல்லாரும் அந்த லைனுக்கு வந்துருங்க அப்படின்றத பிரச்சாரம் பண்ணணுமா அப்படிங்கிறது இது ரொம்ப அடிப்படையான கேள்வியாக இருக்குது. அது போக ராஜகோபால் சார் எந்த கட்சியையும் சார்ந்தவன் இல்லை, எந்த அரசியலும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்கன்னு சொல்கிறதே ஒரு சார்பு தானே.
அதிகாரத்தை சார்ந்து செயல்படுங்கள், யாரோடையும் எதிர்த்து எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்றதே ஒரு பதில் சொல்றீங்களா? அதுவே ஒரு அரசியல் தான். அதுவே ஒரு அரசியல் தான். அது அரசியலே கிடையாது, அது கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே ஒரு மாநில அரசுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அவ்வளோதான் இருக்கு. உங்க அதிகாரம் உங்களுக்கு வந்து உங்க அதிகாரத்தை மீறலன்னு வச்சுக்கோங்க. அதிகாரத்தை மீறி எதுவுமே செய்யல சார். அதிகாரத்தை மீறி எதுவும் பரிகாரம் ஏன் தேட முடியல உங்களால? இங்க அதிகாரத்தை மீறி எதுவும் நடக்கல அப்படிங்கறத அவர் வைக்கிற வாதம். அதிகாரத்தை மீறி எதுவுமே நடக்கல. நன்றி 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 நன்றி. வாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.